ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 பெஸ்ட் பிகாம் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி டாப் 15 பெஸ்ட் பிகாம் காலேஜஸ் இன் சென்னை போட்டிருப்போம். அது நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு தமிழ்நாடு லெவலில் டாப் 10 காலேஜஸ் ஃபார் பிகாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீஸும் ஆவரேஜ் பேக்கேஜ் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இருக்கும். மேபி இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்துட்டு லோயலா காலேஜ் சென்னை. ஃபீஸ் வந்துட்டு 95K டு 1.7 லேக்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ், அதாவது அது வந்துட்டு நல்ல ஒரு சிஜிபி இருந்தீங்கன்னா 6.3 லேக்ஸ் பெர் annum. பெஸ்ட் ஃபார் ஃபைனான்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் கார்பரேட் ரூல்ஸ். லைக் எப்படின்னா உங்களுக்கு இந்த பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸு, பிகாம் ஆனர்ஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5 4.3 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு டெலாய்ட், கேபிஎம்ஜி, இஒய், அக்சென்ச்சர். ஸோ செகண்ட் வந்துட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இது வந்துட்டு தாம்பரம்ல இருக்கு. ஃபீஸ் வந்துட்டு 90K டோட்டலா. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 2.3 to 3 லேக் பெர் annum. பெஸ்ட் ஃபார் வந்து கேம்பஸ் லைஃப் அண்ட் அகாடமிக்ஸ். ரேட்டிங்ஸ் வந்துட்டு 4.3 அவுட் ஆஃப் 5. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் டெலாய்ட். இது இல்லாமல் உங்களுக்கு மிட் லெவல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் லெவல் கம்பெனிஸும் வரும். ஸோ தேர்டு வந்துட்டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபேமஸ் காலேஜ் ஃபார் உமன். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 1.6 லேக்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 2 to 3 லேக்ஸ் பெர் annum. இதுக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்னா உமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி, ஃபைனான்ஸ் அண்ட் காமர்ஸ்க்கு. அவுட் ஆஃப் 5க்கு வந்துட்டு 4.1 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்னா இஒய், டெலாய்ட் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஃபோர்த் வந்துட்டு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 50,000லேருந்து 1.6 லேக்ஸ் கிட்ட வரும் 3 இயர்ஸ்க்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 3.6 லேக்ஸ் பெர் annum. பெஸ்ட் ஃபார் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இது. ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.2 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் அக்சென்ச்சர். ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ். இந்த காலேஜ்ல வந்துட்டு கவர்மெண்ட் பேக் பண்ணதுனால ரொம்பவே ஃபீஸ் கம்மியா இருக்கும். லைக் ஒரு 3 இயர்ஸ்க்கு சேர்த்து 15 to 20,000 தான் வரும். வருஷத்துக்கு ஒரு 5 to 6,000 தான் வரும். இங்க வந்துட்டு ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 2.5 to 3 லேக் பெர் annum. இது வந்துட்டு பெஸ்ட் ஃபார் இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜ். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு, பேங்கிங் செக்டர்ஸ்க்கு படிக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்கன்றதுனால இங்க டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த பேங்கிங் செக்டர்ஸ்க்கு வேலைக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி பண்றவங்க இதுல பார்ப்பாங்க. ஸோ சிக்ஸ்த் வந்துட்டு எத்திராஜ் காலேஜ். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 2 to 2.5 லேக்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 2.3 to 2.7 லேக்ஸ் பெர் annum வரும். பெஸ்ட் ஃபார் வந்துட்டு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் இங்க உங்களுக்கு. ஸோ ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.1. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு டெலாய்ட், இஒய் அண்ட் இன்ஃபோசிஸ். ஸோ செவன்த் வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 2 to 2.4 லேக்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 6 to 7 லேக்ஸ் பெர் annum. பெஸ்ட் ஃபார் வந்து பிளேஸ்மெண்ட் அண்ட் ஐடி எக்ஸ்போசர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.2. ஸோ இங்க வர டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாருன்னா அமேசான், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் விப்ரோ. அதுக்கப்புறம் எயித் வந்துட்டு சென்ட் ஜோசப் காலேஜ், திருச்சிராப்பள்ளி. இது வந்து திருச்சியில ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ். இது நம்ம சென்னையில எப்படி லோயலாவோ திருச்சியில வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் வந்துட்டு ரொம்ப மெயின். ஸோ ஃபீஸ் வந்துட்டு 50,000 வந்து 70,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இருக்கும். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 2 to 2.6 லேக்ஸ் பெர் annum. பெஸ்ட் ஃபார் வந்துட்டு குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கும். லைக் ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.3. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு என்னன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் பேங்கிங் செக்டர்லாம் உங்களுக்கு ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ்ல கூட உங்களுக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நைன்த் வந்துட்டு டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.3 to 1.6 லேக்ஸ் வரும். பட் உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கும். 2.5 to 3.5 லேக்ஸ் பெர் annum கிட்ட இருக்கும். பெஸ்ட் ஃபார் வந்துட்டு அஃபோர்டபுள் அண்ட் குட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.1 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் நிறைய வந்துட்டு உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த காலேஜ்ல. ஸோ நீங்க ஸ்டார்ட் அப் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலேஜ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ 10th வந்துட்டு குருநானக் காலேஜ் சென்னை. இது வந்துட்டு உங்களுக்கு வேளச்சேரியில இருக்கு. ஃபீஸ் வந்துட்டு 2.2 to 2.4 லேக்ஸ். ஆவரேஜா உங்களுக்கு 2 to 3 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ இங்க நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல போட்டது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு சேர்த்து தான் மோஸ்ட்லி போட்டிருப்பேன். பெஸ்ட் ஃபார் வந்துட்டு பேலன்ஸ்டு அகாடமிக்ஸ். ரேட்டிங் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.1 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு அக்சென்ச்சர், விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 லைக் பெஸ்ட் பிபிஏ காலேஜா, இல்லை நீங்க என்னன்னு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க.
நான் அது வந்து அதுக்கேத்த மாரி நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற கூட நான் வீடியோ போடுறேன். தேங்க் யூ கைஸ்.